என்னோட வாழ்க்கையில நான் என்னென்ன மாற்றங்களை பண்ணேன், என்னென்ன பழக்க வழக்கங்களை மாற்றி என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இனிமையா இருக்கு அப்படிங்கறது ஷேர் பண்ண போறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களோட லைஃபும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நாமளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா, நம்மள நாமளே மாத்திக்கலாங்க. மணி சேவிங் பண்ணவே என்னால முடியல, பணம் தண்ணியா கரையுது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட சேஞ்ச் பண்ண என்ன இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதை நம்மளே தான் மாத்திக்கணும். இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பின்பற்றி கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மாற்றி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அதிகாலையில நேரமே எந்திரிக்கிறது. அதிகாலையில நேரமே எந்திரிக்கிறனால நமக்கு அந்த நாள் முழுக்க நமக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம காலையிலேயே நேரமா எந்திரிச்சு அந்த வேலைகள்ல காலையிலேயே டக்குன்னு முடிச்சுட்டு அதே டைம்ல இல்ல ஈவினிங் டைம்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு நம்மளோட குழந்தைகள் வரப்ப நம்ம அவங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப அந்த நாளை ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். சோ பெண்கள் எல்லாருமே காலையில நேரமா எந்திரிக்க பழகிக்கோங்க. 4 to 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. 4 to 5 எந்திரிக்க முடியல அப்படின்னா 6 மணிக்கு கூட நம்ம எந்திரிக்கலாம். இதுவே கரெக்டான ஒரு டைம். நம்ம எந்திரிச்சு நம்மளோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. டெய்லி காலையில நேரமா எந்திரிச்சு நம்ம வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒர்க் போறதுன்னா போலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க வரப்ப அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பெண்கள் எப்பவும் பாசிட்டிவா தான் இருக்கணும், ஆல்வேஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க, ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா டக்குன்னு சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தி அதை பெரிய இதுக்கு கொண்டு போக கூடாது. நம்ம எப்பவுமே பாசிட்டிவா நம்ம நினைச்சுக்கணும். ஒரு இடத்துல சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த பாதைக்கு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். அதையே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி பெண்கள் ஆல்வேஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும். பெண்கள் பாசிட்டிவா யோசிங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல தைரியமா இருங்க. பெண்கள் எல்லாருமே தைரியமா இருங்க. தைரியமா இருந்தாதான் இந்த சொசைட்டில நம்மளால வாழ முடியும். ஹெல்தியா சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லல. நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு கெடுதல். வீட்டுல என்னவா இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, நெட், செட் எல்லா எக்ஸாமுக்குமே படிங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல என்னால படிக்க முடியாது, நான் ஒர்க் போறேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா தாராளமா போங்க. ஏன்னா நம்மளோட குழந்தைகளுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்மளோட குழந்தைகளை காப்பாற்றணும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். அப்பதான் நமக்கு அதுல இருந்து முன்னேற்றம் கிடைக்குங்க, நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்கள் எல்லாருமே ஒரே டைம்ல எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் டவுன் ஆவாங்க. ஆனா அந்த டைம்ல பெண்களுக்கு முக்கியமா மன தைரியம் வேணும், தைரியம் முக்கியமா வேணுங்க. ஆண்கள் டவுன் ஆகிறப்ப கண்டிப்பா அந்த இடத்துல வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை நிலவும். அந்த இடத்துல நம்ம தான் தைரியத்தை உண்டு பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு தேடி போகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலைக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது சின்ன சின்ன தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை முன்னேற்றம் அடைய செய்யலாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கேன், என்னால வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வீட்டுல இருந்துகிட்டு நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு நம்மளோட குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கணுங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டை எப்பயுமே வாசனையா கமகமான வச்சுக்கணும். நம்ம வீட்டை எப்பயுமே வாசனையா சுத்தமா நீட்டா வச்சிருந்தோம் அப்படின்னாவே நமக்கு பாதி மைண்ட் செட் பாசிட்டிவாவே அமையுங்க. அதுக்குன்னு எப்ப பாரு புகமூட்டமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றி வைக்கிறது, நம்ம வீட்டுல ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது, சாம்பிராணி புகை போடுறது, இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்ப நமக்கு ஒரு வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகுங்க. பெண்கள் எப்பயுமே அதிகாலையில நேரமே எழுந்திரிச்சு அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல வீட்டுல விளக்கேற்றி வச்சு குடும்பத்துல இருக்க அனைத்து துன்பங்களுமே நீங்கி நம்ம வீட்டுல என்னைக்குமே சந்தோஷமாவே இருக்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுங்க, பாசிட்டிவ் வைப் உண்டாகும். இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சீக்கிரமா எழுந்திரிங்க, நைட்டு சீக்கிரமா தூங்கி எழுந்திரிங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நைட் லேட்டா தூங்குறதுனால காலையில லேட்டா எழுந்திருப்பாங்க. இதனால டக்கு டக்குன்னு கடகடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு பரபரப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம நேரமே சீக்கிரமா எந்திரிச்சு டக்கு டக்குன்னு எல்லா வேலைகளுமே ஈஸியா முடிச்சுட்டு மதிய டைம்ல ஈவினிங் டைம்ல நம்மளோட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நமக்கு அந்த நாளுமே பாசிட்டிவாவே இருக்குங்க. அதனால பெண்கள் எல்லாருமே நைட்டு சீக்கிரமா தூங்கி காலையில நேரமா எந்திரிக்க பழகிக்கோங்க. டைம் சேஞ்ச் பண்ணுங்க, வாழ்க்கையே சூப்பரா மாறும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர் அதிகமா சம்பாதிக்கிறாரு, நம்ம வீட்டுக்காரர் கம்மியா தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. சில பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க பாரு அப்படி இருக்காங்க, இவங்க பாரு அப்படி இருக்காங்க, எனக்கு ஏன் எடுத்து கொடுக்கல, அவங்க புருஷன்லாம் பாரு அவங்க அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் தான் உண்டாகும். சோ மத்தவங்களை கம்பேர் பண்றதை விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எங்க வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம மகிழ்ச்சியா வாழ்ற மாதிரி தாங்க முக்கியம். அது ஆறாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு குறைங்க, அதிகமா எதிர்பார்க்காதீங்க. இது பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி. காரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம மாமியார் மாமனார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாதுங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். கீழே எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணி நம்ம வாழவும் கூடாது. நமக்கு கடவுள் என்ன வாழ்க்கை கொடுத்திருக்காரோ அதை வந்து நம்ம சந்தோஷமா வாழ கத்துக்கணுங்க. பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் லிமிட்டடா நம்ம வச்சுக்கணும். குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்ப நம்ம உறவினர்கிட்ட வந்து நம்ம போய் பணத்தை எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. முக்கியமா நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள். 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்காக செய்யற விஷயத்த சொல்லி காட்டாதீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருமே வந்து வேலைக்கு போவாங்க. 2 பேரும் ஏதாவது ஒரு சமயத்துல வந்து சண்டை வரும். சண்டை வர சமயத்துல வந்து நான் என்னோட குடும்பத்துல நான் இவ்வளவு செலவு பண்ணேன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எல்லாமே நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யறோம் அப்படின்னு உணர்ந்து நம்ம செயல்படணும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக செய்யற விஷயத்த வந்து சொல்லி காட்டக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட குடும்பமும் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்குங்க. 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காம உதவுங்க. எதிர்பார்க்காம உதவுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உதவுங்க அப்படின்னு நான் சொல்லல. கஷ்டப்படுறவங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி கேட்பாங்கல்ல, நம்ம கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம உதவி பண்ணலாம். அதுக்குன்னு வந்து சில பேர் பணம் வச்சுக்கிட்டே வந்து நம்ம கிட்ட வந்து வேணும்னு ஹெல்ப் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. 9வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சுயநலம் இல்லாத உறவு. நாம அப்படிதான் இருப்போம், ஆனா நமக்கு கிடைக்கிறது என்னவோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். உறவுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒண்ணுமே வாங்கவே முடியாது. நம்ம எவ்வளவோ பண்ணிருப்போம், ஆனா வந்து நமக்கு கஷ்டமா இருக்கிறப்ப அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க பாருங்க. அப்பதான் அவங்களோட சுயநலமே நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா விலகியே இருங்க. பணம் இருந்தாதாங்க இந்த உலகத்திலயும் வாழ முடியும். பணம் இருந்தாதாங்க நம்ம உறவுகளும் மதிப்பாங்க. இந்த மாதிரி சுயநலம் இல்லாத உறவுகள் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. 10வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நண்பர்கள் வட்டாரம், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்னதாங்க சுயநலம் இல்லாத உறவு சொன்னல, அது மாதிரி தாங்க நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு சில பேர் வந்து நமக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி சுயநலம் இல்லாத நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இவகிட்ட சொல்றது, அவகிட்ட போய் சொல்றது அப்படின்னு பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா வந்து ஏத்துக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொன்ன 10 விஷயத்தையும் நீங்களே ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த 10 விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.